ஹலோ வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு திருப்பதி பெருமாள் அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற நாட்களில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய 365 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறீங்க? குறிப்பாக சொல்லணும்னா மகர ராசி நேயர்களுக்கு தற்போது 7.5 சனியானது முற்றிலுமாக முடிந்து விட்டது. இனி வரப்போகின்ற நாட்களில் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லதானது நடக்க போகிறதா, இல்லை என்றால் தற்போது பிறந்து இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு புதிய தமிழ் புத்தாண்டு வருடத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட போகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா குருவுடைய பெயர்ச்சி, ராகு கேதுவுடைய பெயர்ச்சி என்று பல முக்கியமான பெயர்ச்சிகளும் ஏற்பட போகிறது. இதன் விளைவாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகிறதா, இல்லை என்றால் அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்களா என்பது குறித்த தகவலோடு இந்த பிரச்சனைகளை சனி பகவான் உங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய வகையில அவருடைய நிலைமையானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில சில ஆசைகளானது இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஆசைகளானது இனி வரப்போகின்ற இந்த புது வருடத்திலாவது நிறைவேற ஆரம்பிக்குமா? அதாவது வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற ஆசைகளானது நிறைவேறக்கூடுமா? அதே போல பாத்தீங்கன்னா படித்து முடித்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காகவும் முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ப நீங்க இப்போது எழுதக்கூடிய தேர்வுகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளானது இருக்கா? நீங்க மனசுல நினைச்ச சில நல்ல விஷயங்களானது அப்படியே நடக்குமா அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதமானது கிடைத்து இந்த புதிய வருடம் இனிமையான வருடமாக உங்களுக்கு அமையட்டுங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா நாங்களுமே மனதார பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/4/2025 இருந்து வரப்போகின்ற 13/4/2026 வரையிலான இந்த இடைப்பட்ட 365 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. அதாவது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் 26/4/2025 அன்னைக்கு ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இதே நாள் கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 2/7/2025 அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிலையானது ஆரம்பமாக போகிறது. அதே போல பாத்தீங்கன்னா 17/11/2025 அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார். 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 18/11/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரமானது ஆரம்பமாக போகிறது. அதனைத் தொடர்ந்து 17/3/2026 அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் மகர ராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிறந்து இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வருடமானது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய புகழுடன் புதிய புகழானது சேரக்கூடிய வகையில நிலைமையானது அமைய போகிறது. வாகன போக்குவரத்துல கவனமுடன் செயல்பட வேண்டியது மிகவுமே அவசியங்க. அதே போல மகர ராசி நேயர்கள் உங்களுடைய தாயுடைய உடல் நலத்துல மிகுந்த அக்கறை காட்ட வேண்டியது மிகவுமே அவசியங்க. வழக்கு தொடர்பான விவகாரங்கள்ல உங்களுடைய மனமானது விரும்பும்படியான வெற்றிகளானது உங்களுக்கு சாதகமான முறையில கிடைக்க போகிறது. மனைவி வகை உறவினர்கள் உங்களுடைய உதவிகளை நாடி வரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்காங்க. கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமையில இணக்கமான சூழ்நிலையானது உண்டாக போகிறது. தந்தையுடைய ஆதரவுடன் புதிய தொழில்களை துவங்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பல நல்ல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளுமே உண்டாகலாம். முன்ஜென்ம கர்மாக்களை தகுந்த சாஸ்திரங்கள் மூலமாக நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படலாம். ஆயுள் அபிவிருத்தியும் உடல் நலம் ஆரோக்கியமும் சிறக்க கிரக அனுகூலமானது உண்டுங்க. இணையதாரம் என்னும் அமைப்பை பெற்றவர்கள் குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் உருவாகி சில காலம் கருத்து வேறுபாடுகளுடன் வாழ்ந்து பின்னர் சுமூக நிலையானது உண்டாகுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உள்ள நண்பர்களின் மூலமாக வீட்டு
வீட்டு உபயோக நவீன பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கப் போகிறது. உங்களை பகைத்து கொள்ள உங்களுடைய எதிரிக்கு கூட மனமானது வராதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைய போகிறது. பிற இடங்களுக்கு மாற்றலும் உண்டாகலாம். உங்களின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உயர ஆரம்பிக்கும். உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்குங்க. தேவையே இல்லாமல் இருப்பவர்கள் முயற்சிகள் எடுத்த பின் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. அதாவது வேலையே இல்லாமல் நான் ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்கேன், அதற்காக முயற்சி செய்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தற்போது வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. வேலையினால் ஏற்பட்டு வந்த சோர்வும் மன அழுத்தமும் இனி இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. நூலகம், அஞ்சல் துறையினர் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு பெறுவீர்கள். மேலும் வேலையில் இருந்து கொண்டே உபதொழில் செய்பவர்களுக்கும் சிறப்பான லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் நிலைமையானது இப்போது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. வாகனங்கள் வைத்து இருப்பவர்கள் சரியான முறையில் பராமரிப்பு செய்தல் மிகவும் அவசியம். இல்லை என்றால் வீண் செலவுகளானது வரலாங்க. மேலும் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலங்களில் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே மாறி நம்பிக்கை ஒளியானது பிறக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. டிவி, செல்போன், விசிடி மற்றும் டிவிடி ஆகியவற்றுடைய உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். சென்ட் மற்றும் வசனக்கோப்பு நிறுவன அதிபர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பீங்கான் பொருட்கள்லையோ இல்லைனா கலை அழகு மிக்க பொருட்களையோ உற்பத்தி செய்யக்கூடியவங்க இனி வரப்போகின்ற நாட்களில் மகர ராசி நேயர்கள் அதீதமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மனிதாபிமான செயல்கள் அதிகம் செய்வதால சமூகத்தில் அந்தஸ்தும் புகழும் ஏற்பட்டு கௌரவமான பதவிகளானது கிடைக்கும் போகிறது. விவசாயிகள் பழம் மற்றும் பூந்தோட்டத்தில் நல்ல வருவாயை பார்க்கலாங்க. ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட இடங்களில் முதலீடு செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடும். உங்களுடைய தொழிலில் புதிய முறைகளை கையாளுவீர்கள். நல்ல பெயரானது கிடைக்க போகிறது. சில நேரங்களில் உங்களுடைய பணிகளில் தொய்வும் அதன் மூலமாக மனதில் லேசான வருத்தமும் பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். அதற்காக வருந்த வேண்டாங்க. அவை எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக தோன்றி பின் மறைந்து போகக்கூடிய ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்களுடைய படிப்புல தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சியை பெற்றுக்கொள்வீர்கள். நண்பர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு ரீதியிலையும் குடும்ப ரீதியிலையுமே தகுந்த ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். சமூக சேவைகளில் அதிகமாக ஆர்வமானது உண்டாக ஆரம்பிக்குங்க. எல்லோருமே நட்புடனே பழகுவார்கள். இதன் மூலமாக மகர ராசி நேயர்களாகிய மாணவர்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகலாம். தந்தை மகன் உறவு முறைகள் பார்த்தீங்கன்னா சமசீராய் தான் இருக்கக்கூடும். பெருசாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. வெளியூர் பிரயாணங்கள் அனுபவ பாடங்களை கற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது. மேலும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வத்துடைய அனுகூலத்தின் மூலமாக குழந்தைகளானது பிறக்கக்கூடிய வாய்ப்புகளானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வாழ்க்கை துணை அன்புடன் இருப்பார்கள். பிற மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்க பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்களிடமே வந்து சேரப்போகிறது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நீங்க விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றலும் பதவி மிகுந்த நல்ல ஒரு உயர்வுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பண விஷயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டியது நல்லது. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டியதாய் இருக்கலாம். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் தகுந்த காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. அதாவது நீங்கள் நினைச்சது சாதித்து கொள்வதற்கு இப்போது நேர காலமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் இழந்த பதவி, நற்பெயர் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகிறது. எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒப்பனையாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், பாடல் சம்பந்தப்பட்டவர்கள், நடன கலைஞர்கள் போன்ற எந்த விதமான துறைகளில் மகர ராசி நேயர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் இருந்த இடத்தை விட ஒரு படி முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களுக்கு நிலைமையானது அமைய போகிறது. நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி நன்மையே நடக்கும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கலாம். வீண் கவலைகளை விடுத்து உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள். நீங்கள் முயற்சி எடுத்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல காலமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க.
மேலும் அரசியல்வாதிகள் சமுதாய பணி செய்து மக்களிடம் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.